நாளைய அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தேடல் நண்பர்கள் பயிற்சி மையத்திலேருந்து நான் உங்கள் அன்பு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு இருக்கிற திருக்குறள் ஒன்று பார்த்து வரோம். அந்த வகையில் இன்றைக்கி பார்க்க போகிறது 11ஆவது வகுப்பில் இருக்கிற திருக்குறளை தான் பார்க்க போகிறோம். நேற்று ஒரு 10 திருக்குறள் 11 திருக்குறள் பார்த்துட்டோம். இன்றைக்கி அதில் இருக்கிற மீதி 15 திருக்குறள் பார்ப்போம். சரிங்களா, வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். நிலையாமை அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை ஒரு 3 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. நிலையாமைனா வேறு ஒன்றுமே இல்லை, வாழ்க்கையில் இருக்கிற நிலையில்லாத பொருட்களை பற்றி, நிலையில்லாத தன்மை பற்றி கூறுறது தான் இந்த நிலையாமை அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரம். வாங்க திருக்குறள் என்னென்னு பார்ப்போம். நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. பாருங்கள், நாச்சற்று விக்குள் மேல் வாராமுன் நல்வினை மேற்சென்று செய்யப்படும் அப்படிங்கிறாங்க. அதாவது வேறு ஒன்றுமே இல்லை. நாச்சற்று அப்படின்னா நாக்கு அடைத்து, அடுத்து விக்குள் மேல் அப்படின்னா விக்கல் வந்து, அடுத்து வாராமுன் அப்படின்னா உயிருக்கு இறுதி வர்றதுக்கு முன் நல்ல செயல்களை விரைந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது ஒரு மனிதன் இறக்கிறதுக்கு முன்னாடி என்ன ஆகும்னா, ஒரு சில அறிகுறிகள் தோன்ற அப்படி சொல்லுவாங்களா, அதில் ஒன்று தான் நாக்கு அடைக்கிறது. அப்படி விக்கல் வர்ற மாதிரி வந்து உறுதி, அதாவது உயிரானது இறுதியாக நம்ம உடம்பை விட்டு பிரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அந்த மாதிரி தான் நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணுமா, நல்ல செயல்களை விரைஞ்சு செய்யணும் அப்படிங்கிறத தான் சொல்கிறார். ஏன்னா நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது நிலையில்லாத ஒன்று, எப்போ இறப்போம்னு எதுவுமே தெரியாது. அதனால் இருக்கும்போதே நல்ல செயல்களை சீக்கிரமாக விரைஞ்சு செய்யுங்க அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். நெருநல் உளறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. பாருங்கள், நெருநல் உளறுவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு அப்படிங்கிறார். அதாவது நேற்று இருந்தவன் இன்று இல்லை என்னும் நிலையாமை பெருமை உடையது இவ்வுலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அதாவது இந்த உலகத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. என்னன்னா, இந்த உலகத்தில் நேற்று இருந்தவன் இன்றைக்கி இருக்க மாட்டான். ஏன்னா எப்போவுமே ஒரு மனிதன் நிலைத்திராது. கடைசி வரைக்கும் இந்த மரணமில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. ஒரு மனிதனாகட்டும், ஒரு பொருளாகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு இறுதி காலம் அப்படின்னு ஒன்று உண்டு. அதுதான் அந்த இடத்துல சொல்ல வர்றார். நேற்று இருந்தவன் இன்றைக்கி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இந்த நிலையில்லாத வாழ்க்கை, நிலையில்லாத ஒன்று. அந்த மாதிரி நிலையாத தன்மை உடையது தான் இந்த உலகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா, அடுத்தது, ஒரு பொழுதும் வாழ்வாது அறியர் கருதுவ கோடியும் அல்லபல. ஒரு பொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்லபல. அதாவது ஒரு பொழுது கூட வாழ்க்கையோட தன்மையை சிந்திக்காதவர்கள், அவங்க என்ற எண்ணங்கள் வந்து கோடி அல்ல இன்னும் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அது இந்த வாழ்க்கையோட தன்மை என்னது அப்படிங்கிறத ஒரு நொடிப்பொழுது கூட சிந்திக்காத நபர்கள் வந்து அவங்க மனசில் எண்ணுகிற எண்ணங்கள் வந்து எவ்வளவு கோடி இருக்காலும் சரி, அது வந்து கோடிக்கணக்கான எண்ணங்களோட அதிகமாக இருக்கும். ஏன்னா வாழ்க்கையை பற்றி நினைக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அதிகமாக யோசிக்க மாட்டோம். நம்ம வாழ்க்கையை தவிர மீதி எதை யோசித்தாலும் யோசிச்சுக்கிட்டே இருப்போம். ஒரு நிலையில்லாத ஒரு தன்மையோடு இருக்கும் அது அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா, அடுத்து முக்கியமான ஒரு அதிகாரத்துலேருந்து கொடுத்துருக்காரு, துறவு அப்படிங்கிறது. பாருங்கள், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இழல் அப்படிங்கிறார். பாருங்கள், யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் இளன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு மனிதன் வந்து எந்த பொருள்கள் மீது பற்றி நீங்கியவராக இருக்கிறானோ, அது ஒரு பொருளாகட்டும், ஒரு பொண்ணாகட்டும், என்ன சொல்கிறது, ஒரு உயிருள்ள ஒரு நபராகட்டும், இல்லைன்னா உயிர் இல்லாத ஒரு பொருளாகட்டும், எது இருக்கட்டும், எதாக இருந்தாலும் சரி, அது மேலே ஒரு பற்று இருக்குது அப்படின்னா, அந்த பற்றை விட்டு நீங்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கண்டிப்பாக நமக்கு வராது. அந்த பொருளால் அவன் துன்பம் அடைவதில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இப்போ சின்ன எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, பசங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு பைக்கு பிடிக்கும். அந்த பைக்குக்காக நிறைய பேர் தன்னை கஷ்டப்படுத்தி இது ஒரு பொருள் வாங்க, அது ஒரு இன்பம் கொடுக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதனால் வேறு எதுவும் துன்பங்கள் வந்துச்சுன்னா, இப்போ பைக்கில் போய் கீழே விழுந்து இது ஆயிடுச்சுன்னு இது மாதிரி கேட்டால் அதனால் வேறு துன்பங்கள் வர்றது அப்படி கூட சொல்ல வேண்டாம். எல்லாம் அந்த பைக்கு திருடு போயிடுச்சுன்னா அதன் மூலமாக வர்ற துன்பங்கள், இந்த மாதிரியான துன்பங்கள் வந்து அந்த பைக்கு இல்லாமல் இருந்துச்சுன்னா நமக்கு வராது. அதை தான் சொல்ல வர்றாரு. எந்த பொருள் மேலே நம்ம ஒரு பற்று இருக்கோ அந்த பற்றை நீக்கிட்டோம் அப்படின்னா அந்த பொருளால் நமக்கு பின்னாடி துன்பம் வராது அப்படிங்கிறத தான் சொல்கிறாரு. அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள். பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு. பாருங்கள், பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்று விடற்கு அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான திருக்குறள் கொடுத்துருக்காங்க. இந்த துறவு அப்படிங்கிறது வந்து சிலபஸில் இருக்கிற அதிகாரங்களோட ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரங்களில் ஒன்று. பாருங்கள், பற்றுகளை அகற்றுவதற்காகவே பற்றில்லாதவனை பற்றி நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா,
அதாவது நம்மளோட ஆசை எல்லாத்தையும் சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க, நம்மளோட ஆசைகளை வந்து அகற்றுறதுக்காண்டி என்ன பண்ணணுமா, யார் ஒருத்தன் ஆசைகளை தொடர்ந்து இருக்கிறானோ அவன் கூட இருந்தாலே போதும், நம்மளோட ஆசைகளை விட்டு ஒழித்திடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அவாஅறுத்தல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்துலேருந்து ஒரு 2 திருக்குறள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கொடின். பாருங்கள், இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கொடின். அதாவது அவாஅறுத்தல்னு வேறு ஒன்றுமே இல்லை, நம்மளோட ஆசைகளை அகற்றுதல், இல்லை ஆசைகளை வெறுத்தல், இல்லை அறுத்தல் அப்படின்னா அகற்றுதல் அப்படிங்கிற பொருள் தரும். சரிங்களா? இன்பம் இடையராது ஈண்டும் அவாவென்னும் துன்பத்துள் துன்பம் கொடின். அதாவது பேராசை அப்படிங்கிற பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் வந்து இடைவிடாமல் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு பழமொழி இருக்குது, பேராசை பெருநஷ்டம் அப்படிங்கிறது. அது மாதிரிக்கு புத்தரோட போதனைகள் கேட்டிங்கன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு போதனை, ஆரம்பத்தில் முதல் போதனை அதை சொல்கிறது என்னென்னா, இந்த உலகத்தில் ஆசைகளே துன்பங்களுக்கு காரணம், எனவே ஆசைகளை விட்டொழியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதுதான் அந்த இடத்துல திருவள்ளுவர் சொல்கிறாரு, பேராசை அப்படிங்கிற ஒரு பெருந்துன்பம் தொலைந்து போனால் இன்பம் வந்து, அதாவது எந்த ஒரு பொருள் மேலேயும் பேராசை அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக இன்பம் வந்து நமக்கு இடைவிடாமல் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பேராசை இருந்துச்சுன்னா அந்த பொருள் நிலையோ இல்லை ஒரு இது மேலேயோ அதை நோக்கி தான் நம்ம போய்கிட்டே இருப்போம். அதனால தேவையில்லாத துன்பம் தான் ஒரு சிலருக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதனால் கிடச்சிச்சின்னா இன்பம் தான், ஆனால் அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி எவ்வளவோ துன்பங்கள் வரும். அப்படி கிடச்சதுக்கப்புறமா அதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சில இன்னல்கள் இல்லை துன்பங்களை நம்ம சந்திக்க நேரிடும். அதனால் அந்த பேராசையை விட்டு ஒழிச்சாலே போதும், நம்ம இன்பமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். ஆறா இயற்கை அவானிப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். அதாவது ஒரு காலும் நிறைவு செய்ய முடியாத இயல்புடைய ஆசையை விட்டொழித்தால் நிலையான இன்பம் இயல்பாக வரும் அப்படின்னு சொன்னாங்க. சரிங்களா? ஏன்னா வந்து ஒரு பழமொழியை ஒரு கூற்று கூட அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க, என்னென்னா மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படிங்கிறது. அது மாதிரிக்க அதை தொடர்ந்து இன்னொரு வார்த்தை சொல்லுவாங்க, ஆசை ஒன்றே அழியாதது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஏன்னா ஆசை வந்து என்றைக்குமே அடங்காதது, அழியாதது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் ஆசை அடங்காதது அழியாததுன்னு சொல்கிறாங்கன்னா, இப்போ என்ன சொல்கிறது, நடந்து போய்கிட்டு இருக்கவனுக்கு சைக்கிளை பார்த்தா ஆசை, சைக்கிளில் போகிறவனுக்கு பைக்கில் போகிறவனை பார்த்து ஆசை வரும். அப்படி பைக்கில் போய்கிட்டு இருக்கிறவனுக்கு காரில் போகிறவனுக்கு பார்த்து ஆசை வரும். காரில் போகிறவனுக்கு, அதாவது காரில் போய்கிட்டு இருக்கவன் வந்து ஏரோப்ளைனில் போகிறவனை பார்த்து ஆசைப்படுவான். ஏரோப்ளைன் பறக்கிறத பார்த்து ஒரு சின்ன குழந்தை ஆசைப்படும். அந்த சின்ன குழந்தை ஆசைப்படும். சரிங்களா? அந்த சின்ன குழந்தை நடக்கிறத பார்த்து கால் இல்லாதவன் ஆசைப்படுவான். சரிங்களா? அப்போ என்னென்னா, ஆசை வந்து என்றைக்குமே அடங்காதது, அழியாதது. அப்பேற்பட்ட அந்த ஆசை வந்து என்றைக்குமே நிறைவு பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆசை நிறைவேறும், அவனை அதுக்கு அடுத்து நிலைமையில் இருக்கும். இன்றைக்கி 1000 ரூபா சம்பாதிக்கிறேன், 10,000 ரூபா சம்பாதிக்க நினைப்பான். அடுத்து 10,000 ரூபா சம்பாதிச்சாலும் அது பத்தாது, 1 லட்ச ரூபா சம்பாதிக்க நினைப்பான். அந்த 1 லட்ச ரூபா சம்பாதிச்சாலும் பத்தாது, 1 கோடி ரூபா சம்பாதிக்க நினைப்பான். இந்த மாதிரிக்கு ஆசையை வந்து அடைக்கவே முடியாது, நிறைவு செய்யவே முடியாது. அப்பேற்பட்ட ஆசையை நம்ம விட்டு ஒழிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் நிலையான இன்பம் இயல்பாகவே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து திருக்குறள் சொல்லுவாங்க. சரிங்களா? அடுத்து வலியறிதல் அப்படிங்கிற இந்த ஒரு அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். வலியறிதல் அப்படின்னா நம்மளோட வலிமையை அறிதல், இல்லைன்னா அடுத்தவங்களோட வலிமையை அறிதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? வலியறிதல்னு ஒன்றும் இல்லை, வலிமையை அறிதல் அப்படிங்கிறது தான் இந்த அதிகாரத்தோட இது. பாருங்கள், அடுத்து முக்கியமான ஒரு திருக்குறள் பாருங்கள். வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம செய்ய போகிற ஒரு செயலோட வலிமையும் சரி, நம்மளோட வலிமையும் சரி, அதுக்கப்புறம் நமக்கு எதிராக இருக்க நம்மளோட பகைவர்களோட வலிமையும் சரி, அந்த பகைவர்களுக்கு கூட இருக்கிற துணையாளர் இல்லை நமக்கு துணையாக இருக்கிற துணையாளர் யார் அப்படின்னு சொல்லி எல்லா வலிமையும் யார் யாருக்கு எவ்வளோ பலம் இருக்குது, எவ்வளோ வலிமையாக இருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு செயலை செய்ய தொடங்கணும். அதுதான் நமக்கு வெற்றியை தேடித்தரும் அப்படின்னு சொல்கிறார். சரிங்களா? அடுத்து அமைந்தாங்கொழுகன் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும். ஏந்ததை முதல்ல ரவுண்ட் பண்ணோம்னா வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு திருக்குறள்னு சொன்னால் இதுவும் ஒன்று தான். அமைந்தாங்கொழுகன் அளவறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது மற்றவர்களோட ஒத்து போகாதவன், எந்த மனிதன் வந்து வாழ்க்கையில் அடுத்த நபர்களோட ஒத்து போகாமல் இருக்கிறானோ, தன்னோட சுய வலிமை அறியாமல் இருக்கிறானோ, அதே மாதிரியே தான் பெரியவன், மற்றவங்களோட நான் தான் பெரியவன் அப்படின்னு நினைக்கிறானோ, அப்பேற்பட்ட மனிதன் சீக்கிரமாகவே விரைந்து கெடுவான் அப்படிங்கிறத தான் திருவள்ளுவர் சொல்கிறார். சரிங்களா? ஏன் சொல்கிற பாருங்கள், இந்த பூமியில் வாழ்ந்துக்கிட்டு இருக்க மக்கள் எல்லாம் சான்றோர்கள் முன்னோர்களுக்குரிய அறிவுரையை கேட்டு நல்வழியில் நடந்துக்கிட்டு இருப்பாங்க. அப்பேற்பட்ட
நல்ல வழியில் நடந்து நாமளும் அதே நல்ல வழியில் நடந்து போகணும். சரிங்களா? அப்படி இல்லைன்னா நமக்கு துன்பம் வந்து சேரும். அதே மாதிரியே நம்மளோட வலிமை என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுருக்கணும். நம்மளோட வலிமை நமக்கே தெரியல அப்படின்னு போனால் போகிறவங்களாம் நம்மளை சுரண்டி பார்ப்பான். அதை தான் அந்த இடத்துல சொல்ல வரேன். அடுத்து தான் தான் அந்த என்கிட்ட தான் எல்லாம் இருக்குது, தான் தான் அந்த உலகத்துலேயே பெரியவன், மற்றவங்களோட நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரிக்கு யார் ஒரு இருமாப்போடு இருக்கிறோன்னா கண்டிப்பாக சீக்கிரமே அவன் அழிஞ்சு போவான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறள் வந்து சொல்கிறேன். ஸோ நம்மளோட சொந்த வலிமை என்னென்னு தெரிஞ்சுருக்கணும், அடுத்த நபர்களோட ஒத்து போக தெரிஞ்சுருக்கணும். சரிங்களா? அடுத்து தன்னை விட தன்னை விட எல்லோரும் குறைஞ்சவங்க, தான் தான் மற்றவங்களோட பெரியவன் அப்படிங்கிற எண்ணம் மனசில் இருக்கவே கூடாது. இது இருந்தாலே போதும் வாழ்க்கையில் முன்னேறதுக்கு தேவையான அடுத்த செயல்கள் தன்னாவே நடைபெறும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், எல்லோரும் படித்த ஒரு திருக்குறளும் கூட, பீலிவை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயன். அதாவது பீலினா ஒன்றுமே இல்லை, பீலி அப்படின்னா மயில் இறகு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த மயில் இறகு வந்து ரொம்ப மெல்லிசாக எளிமையாக இந்த காற்று பூ போல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல மாதிரி இருக்கும். சரிங்களா? அவ்வளோ மெல்லிசாக இருக்கும், உள்ள காற்றெல்லாம் அடைச்சிருக்க மாதிரி இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். ஆனால் அப்பேற்பட்ட மயில் இறகை குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேலே வண்டியில் ஏற்றணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வண்டியோட அச்சே முறிஞ்சிடும். சரிங்களா? அதே மாதிரிக்கு தான் நம்ம எது செஞ்சாலும் சரி குறிப்பிட்ட ஒரு அளவுக்கு மேலே ஒரு செயலை செய்யக்கூடாது. அதனால் நமக்கு தான் துன்பம் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது வந்து பிரிது மொழிதல் அணி வகையை சார்ந்தது. என்ன சொல்லியிருக்கிறேன், எந்தெந்த திருக்குறளில் அணி கொடுத்துருக்கோ தனியாக நோட்டில் எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. பின்னாடி உங்களுக்கு ரிவிஷனுக்கு உதவும். கண்டிப்பாக இலக்கண பகுதியிலேருந்து கேட்குற 2 இல்லை 1 கொஷின் கண்டிப்பாக ஒரு திருக்குறள் கொடுத்து அதோட அணி வகையை கேட்பாங்க. அதனால் அதை ஒரு நோட் போட்டு எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் கையில் ஒரு மார்க் இருக்கும். சரிங்களா? அடுத்து இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான ஒரு திருக்குறள், அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இலாகி தோன்றக்கடும். மறுபடியும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. அளவறிந்து வாழாதான் வாழ்க்கை உளபோல இலாகி தோன்ற கெடும் அப்படிங்கிறாங்க. அதாவது எந்த மனிதன் ஒருத்தன் தாங்கிட்ட எவ்வளவு செல்வம் இருக்குது, தாங்கிட்ட எவ்வளவு திறமை இருக்குது, தாங்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறத அறிஞ்சிக்கிட்டு வாழாமல், அது தெரிஞ்சுக்கிட்டு வாழாமல் இருக்கிறானோ அவனோட வாழ்க்கை எல்லாம் இருக்கிற மாதிரி தோணும், தெரியும். தாங்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஆக்சுவலாக நம்மக்கிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும். அப்படி தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டே இருப்போம். ஆனால் அது நம்மளாட்ட நினைக்க மட்டும்தான் முடியும், வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது. அது என்னது, உள்ளது போல் தோன்றி கெடும். நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரிக்கு தெரியும், ஆனால் அங்கே இருக்காது. நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் நம்ம டிப்டாப்பாக நல்லா சட்டாட்டெல்லாம் போட்டு கிளம்பி போய்கிட்டே இருப்போம். கடைசி பேங்க் அக்கௌண்ட்டை செக் பண்ணி பார்த்தா உள்ள 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ இதாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நம்மக்கிட்ட இருக்கிற அளவு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் வாழணும் அப்படிங்கிறத சொல்ல. சரிங்களா? அடுத்து கடைசியாக கொடுத்துருக்க காலமறிதல் அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை இருந்து ஒரு 4 திருக்குறள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படிங்கிற பாருங்கள். அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன். அப்படி சொல்கிறேன், அறிவினை என்ப உளவோ கருவியான் காலம் அறிந்து செய்யன். அதாவது உரிய கருவிகளுடன் தக்க காலம் அறிந்து செய்தால் அரிய செயல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் போருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த போருக்கு போகிறதுக்கான சரியான கருவிகள் உங்கள்கிட்ட இருக்கணும். போருக்கு போகிறதுக்கு வந்து சரியான நேரம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கணும். சரிங்களா? ஏன்னா எதிரிகள் வந்து பலத்தோடு இருக்கிற காலத்தில் போய் அவங்கள நம்ம தாக்கிற கஷ்டம். எதிரிகள் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறப்போ, இல்லை அவங்க எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்க்காத நம்மளோட போர் யுத்திகளை செயல்படுத்துறது மூலமாக நம்ம வெற்றி பெற முடியும். அந்த மாதிரிக்கு சரியான கருவிகளோட சரியான நேரத்தை காத்து ஒரு செயலை செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப செய்கிறதுக்கு முடியாத அரிய கடினமான செயல்கள் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை அப்படிங்கிறத சொல்கிறேன். சரிங்களா? நம்ம டிஎன்பிஎஸ்சி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இது ரொம்ப முக்கியமாக பொருந்தக்கூடிய ஒரு திருக்குறள் தான். ஏன்னா நமக்கு தேவை என்ன, ஸ்கூல் புக்ஸு, அதுக்கப்புறம் டெஸ்ட் எழுதி பார்க்கணும், ரெகுலராக படிக்கணும். சரிங்களா? இதுதான் நமக்கு தேவையான கருவிகள். அதுக்கப்புறம் தக்க காலம் என்னது, எப்போ நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன் போட்டதுக்கப்புறம் படிக்கிறதுக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நோட்டிஃபிகேஷன் போடுறதுக்கு முன்னாடியே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்கள்ல, அந்த மாதிரிக்கு படிக்க ஆரம்பித்தவங்க கண்டிப்பாக இந்த தடவை இந்த குரூப் 4 ஆகட்டும், இல்லை அடுத்து வரப்போகிற குரூப் 2 ஆகட்டும், இல்லை குரூப் 1 ஆகட்டும், எந்த எக்ஸாம் வேணாலும் அவங்களால ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஏன்னா அவங்க நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே தாங்கிட்ட நமக்கு தேவையான புத்தகங்களாகட்டும் இல்லை நோட்ஸ் ஆகட்டும் எல்லாம் அவங்களே ப்ரிஃபர் பண்ணி வச்சுருப்பாங்க. டெய்லியும் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதுக்காக
அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்களால பாஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத திருவள்ளுவர் இங்கே அறிவினை என்ப உலகோக அறிவியன் காலமறிந்து செய்யன் அப்படிங்கிற இந்த திருக்குறள் வந்து சொல்ல வர்றார். சரிங்களா? அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு திருக்குறள், ஞாலங்கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யன் அப்படிங்கிற இந்த திருக்குறள் தான். சரிங்களா? வேறு ஒன்றுமே இல்லை. உரிய காலத்தில் பொருத்தமான இடத்துல ஒரு செயலை செஞ்சால் வந்து உலகத்தையே கருதினாலும் கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது ஞாலம்னா உலகம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாத்துக்குமே பொருள் தெரியும். சரிங்களா? இந்த உலகமே நமக்கு வேணும் அப்படின்னு நினச்சாலும் அதுக்காக கரெக்டான காலம் கருதி அது கரெக்டான காலம் வர்றது வரைக்கும் நம்ம காத்திருந்து ஒரு செயலை செஞ்சுக்கிட்டே செஞ்சோம், சரியான செயலை செஞ்சோம் அப்படின்னா இந்த உலகமே வேணும் அப்படின்னு நினச்சாலும் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் சொல்ல வர்றார். சரிங்களா? நமக்கு இந்த குரூப் 4 ஆகட்டும், இல்லை இந்த டிஎன்பிசியில் குரூப் 4 இல்லை குரூப் 2 குரூப் 1 எந்த போஸ்டிங் ஆகட்டும் வேணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு தேவையான செயலை உரிய காலத்தில் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது தான் சரியானது. ஸோ என்ன பண்ணணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் கரெக்டாக. அதற்கான நேரம் வரும்போது கண்டிப்பாக நம்ம அந்த இடத்துல நம்ம இப்போ இவ்வளோ நாள் படித்ததோட எஃபர்ட்டை அங்கே ஃபுல் எஃபர்ட் அங்கே கொடுத்தோன்னா கண்டிப்பாக நமக்கு டிஎன்பிசி தரப்பில் இருந்து ஒரு அரசு வேலை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அடுத்து, காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படிங்கிற இந்த திருக்குறள் மறுபடி சொல்கிறேன். காலம் கருதி இருப்பார் கலங்காது ஞாலம் கருதுபவர் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த உலகத்தையே வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களாம், தனக்கான உரிய காலம் வருது வரைக்கும் காத்திருந்து எதிர்பார்த்து காத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, எதற்கு அரிய ஏந்தைக்கால் எதற்கு அரியது ஏந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். எதற்கு அரிய ஏந்தைக்கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். அதாவது கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்த்ததால் அப்பொழுதே முடிப்பதற்கு அரிய செயலை செய்து முடித்து விடுக அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா காலம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் எவ்வளோ கொடுத்தாலும் போன காலம் திரும்ப வராது. ஸோ நமக்கான டைம் இருக்கும்போதே நமக்கு செஞ்சு முடிக்கிறதுக்கு கஷ்டமாக என்ன வேலையெல்லாம் இருக்கோ அந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சொல்லுவாங்கள்ல, இளமையில் நம்ம எந்தளவுக்கு கஷ்டப்படுறோமோ முதுமையில் அந்தளவுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. அதனால தான் சொல்கிறது, இப்போ எந்தளவுக்கு கஷ்டப்பட்டு உங்களால் படிக்க முடியுமோ இது பண்ண முடியும். ஏன்னா ஆல்ரெடி நோட்டிஃபிகேஷன் போட்டு இன்றைக்கி எவ்வளவு 90 நாள் பக்கம் தான் நமக்கு இருக்குது. இந்த இருக்கிற இந்த 90 நாளாச்சும் நமக்கு ஏன்னா கிடச்சிருக்க அரிய வாய்ப்பு. இந்த 90 நாள் திரும்ப கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த 90 நாளாச்சும் தெளிவாக ஃபுல் எஃபர்ட் போட்டு படிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தடவை குரூப் 4 ஒரு வேலை இருக்குது அப்படிங்கிறத நான் அடித்து சொல்லுவேன். சரிங்களா? ஸோ ஃபுல் எஃபர்ட் போட்டு படிக்காதீங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாருக்குமே படித்தது தான். திருக்குறளில் இருக்கிற 3 பால் என்னது, அறம் பொருள் இன்பம் படிக்கிறது. அறத்துப்பாலில் வந்து 38 அதிகாரம், பொருட்பாலில் 70 அதிகாரம், இன்பத்துப்பாலில் 25 அதிகாரம். அது இப்படி படிச்சுக்கோங்க. அறத்தில் வந்து 38 அதிகாரம் 4 இயல்கள் இருக்குது. அதில் பாறைவியல், இல்லறவியல், துறவியல், ஊழியல் அப்படிங்கிறது. அடுத்து பொருட்பாலில் 70 அதிகாரம் இருக்குது, 3 இயல் இருக்குது. 3 இயல் என்னெல்லாம், அரசியல், அமைச்சியல், ஒளிபியல் அப்படிங்கிற 3 இயல்கள். அடுத்து இன்பத்துப்பாலில் வந்து 25 அதிகாரங்கள் இருக்குது. அதில் 2 இயல்லாம் பிரிக்கலாம். ஒன்று களவியல், இன்னொன்று கற்பியல் அப்படின்னு. சரிங்களா? இப்படி தெளிவாக படிச்சுக்கோங்க. எப்போவுமே இந்த மாதிரி பாக்ஸ் கொஸ்டின் இருந்துச்சுன்னா அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து அதிகமாக கொடுத்து படிங்க. சரிங்களா? அதுக்கடுத்து திருக்குறள் பார்த்தா ஒரு ஓவர்வியூ கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே ஏற்கனவே நம்ம திரும்ப படித்தது தான். அதனால் இங்கே சொல்ல தேவையில்லை. வேணும்னா வீடியோ வந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி என்னென்னு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓகே, இன்னைக்கு கிளாஸ் இதோட முடிஞ்சு. நாளைக்கு அடுத்த திருக்குறள் கிளாஸில் சந்திப்போம். ஆனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனி யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கரெக்டான டயத்துக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அது மாதிரிக்கே டிஎன்பிசி படிச்சுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஷேர் பண்ணுங்கள். இன்றைய பொழுது நன்றாக அமையட்டும். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.